அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு. இந்த நிகழ்வு மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடியதுங்க. இந்த நிகழ்வானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகள் அழகு கலை மற்றும் இன்பம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். சனி உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி. நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை தரக்கூடியவர். ஒருவருக்கு பொறுமையையும் நிதானத்தையும் தரக்கூடியவர். தன்னுடைய உழைப்பு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடியதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். மிகவும் சுறுசுறுப்பான நபர்கள். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ தன்னுடைய சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்படி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த சூழ்நிலையில் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கடகராசிக்காரர்கள் தான். சுறுசுறுப்பான நபர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே நான் நினச்சபடி நடக்கவே இல்லைங்க. கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கலை. அப்படியும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலைங்க. அமைஞ்ச வாழ்க்கையை இன்றைக்கி நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு அமையாமல் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது. கரெக்டான ஒரு வேலை அமைப்புங்கிறது இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நிறைய லாஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. நான் எதிர்பார்த்தபடி ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சரியான விதத்தில்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களோடு வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது வராதா, இந்த பாக்கிய சனி மூலமாக எனக்கு ஒரு நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய சேர்க்கையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுங்க. ஸோ உதாரணமாக தொழில் ரீதியாக இது வரைக்கும் தொழிலில் நிறைய மந்த நிலைகளை கொடுத்துருக்கோம். நிறைய இழப்புகள் நஷ்டங்களையும் கொடுத்துருக்கோம். அந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ உங்கள் தொழிலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அந்த தொழிலில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய பேர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் கூட தொடங்குவதற்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. அப்போ புதிய தொழிலை தொடங்குவதற்கோ தொழிலில் நல்ல லாபகரமான சூழ்நிலையும் உங்கள் காம்படிட்டர் மத்தியில் உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நிச்சயம் உருவாகும். ஏன்னா ஒரு காலத்தில் பேர் போனவங்க உங்களை பிஸ்னஸ் பண்ணுறது உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் இருக்குது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதில் நீங்கள் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியான வேலை அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் படித்த படிப்புக்கும் இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு காரண சூழ்நிலைகளை வேறு வழி இல்லாமல் இந்த வேலையில் சேர்கிற மாதிரி ஆச்சு. இதுலேயுமே எனக்கு நிம்மதி இல்லை. எப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில் வேலை செய்ய முடியும், எனக்கு நான் படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்காதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு பிடித்த துறையில் இருந்து வேலை செஞ்சு அதில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு இருந்த வேலையை இழந்துட்டேன், புதுசாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு அதே இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்கேங்க. ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை, எந்த விதத்துலேயும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. கூட இருக்கிறவங்கலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. நான் இன்னும் அதே பழைய நிலையில் தான் இருக்கேன். இந்த பிரச்சனைகள் தீருமானா கண்டிப்பாக தீரும். கூடிய சீக்கிரத்தில் உங்களோட வேலையில் உங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது
எல்லா விதத்துலேயும் தியாகம் பண்ண தயாராக இருக்காங்க. எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது. திருமணம் அப்படின்னு ஒன்று நடந்தாவே போதுங்க. ஸோ அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணேன். நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டேன். இது வரைக்கும் பார்த்த அலைன்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து மேரேஜ் லெவலுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. எல்லா பொண்ணு பார்க்க போகிற இடத்துல அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனான்னு அவருக்கும் கல்யாணம் நடந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் நல்ல சுபகாரியம் நடக்குது. எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலைன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கூடியவரை விட திருமணம் சார்ந்த யோகங்கள், இந்த விஷயம் நடந்தால் என்னோட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை, என்னோட பாக்கியசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாமல் இன்னைக்கு பிரிஞ்சு வாழ்கிறோம். ஒருத்தர் யாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதே இல்லைங்க. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லை. கணவன் வந்து மனைவியை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, மனைவி வந்து கணவனை மதிக்கவே இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு இன்னைக்கு காரணம் இல்லாமல் நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. எந்த தப்புமே செய்யலான எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக பிரிந்து வாழ்கிறது தான் இதுக்கு ஒரே ஒரு 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 சூழ்நிலையா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய குழப்பத்தோடும் அந்த விட்டு போன உறவுகள் மறுபடியும் திரும்ப வருவாங்களா, பிரிந்த கணவனுடைய ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிற பெரிய ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு காரணமே இல்லாமல் இன்றைக்கி விட்டுட்டு போனவங்க, பிரிந்து வாழக்கூடிய நபர்கள், கணவனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஃபேமிலியில் யாருமே என்னை வந்து வெறுக்கிறாங்க, எல்லாருமே என்னை வந்து வெறுக்கிற அளவுக்கு சில சூழ்நிலை இருக்குது. அவங்கள என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போன கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சு குடும்பத்து நபர்கள் எல்லாமே உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உங்களோட பிரச்சனையை தீர்த்து, உங்கள் பிரச்சனையை தீர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிரிந்து போன நபர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. விட்டுட்டு போனவங்க கூட உங்களை வந்து தேடி வருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணங்க. இன்றைக்கி நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்னை வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கான காரணமும் இந்த குழந்தை பாக்கியம் தான். ஏன்னா அது இந்த காலகட்டங்களில் கரெக்டான விதத்தில் நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரிவினையே வந்திருக்காது, எங்களுக்குள்ளே அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சண்டையே வந்திருக்காது, என்னை யாருமே வெறுக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள், நிறைய மன உளைச்சலோடு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள். செயற்கை கருத்தரிப்பு மூலமோ அட்லீஸ்ட் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படுங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒதுக்கினவங்க கூட உங்களை தேடி வந்து எல்லா விஷயமும் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வந்து சொந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்பட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்தேன். ஸோ மனைவிக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி தர முடியலைங்க, குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை என்னால் பூர்த்தி பண்ண முடியல, நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்குது, பணம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டாக வந்து சேருங்க. இது மூலமாக உங்களுடைய பழைய தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணிக்குவீங்க. அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதோ, ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயம் எடுப்பீங்க. ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தவங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருந்தவங்க, மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு சுறுசுறுப்பான நபர்கள், உங்களுக்கே இந்த நிலையா அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிற அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. கல்வி ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்துருப்பாங்க. இந்த கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அகலும், ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறையுங்க. கல்வி சார்ந்த சில செலவினங்கள் அப்படிங்கிற காலகட்டங்கள் ஏற்படுங்க. உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்து படித்து அதில் நிறைய சாதிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா
தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.